ஹலோ ஆல். ஸோ இப்போ வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் சொல்லி எல்லாரும் வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி ரொம்ப அவேராக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அது கூட சேர்ந்து நம்ம ஹெல்த்தியாக செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன், மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ எவ்வளோ கான்ஷியஸாக எல்லாம் பண்ணோம் எல்லாமே கற்றுருப்பீங்க. ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பீட்சா ஒரு நல்ல மைதாவில் செஞ்சு நல்ல சீஸ் ஆட் பண்ணி ஆடட் ஃப்ளேவர் ஆட் பண்ணி இந்த மாதிரி இருக்க ஒரு ஃபுட் ஐட்டம், ப்ளஸ் வந்து தனியாக வந்து ஒரு கீரை கூட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு நீர் காய்கறியோட பொரியலோ கூட்டோ ஏதோ ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப கான்ஷியஸாக ஃபோன்லாம் தள்ளி வச்சுட்டு டிவியெல்லாம் எதுவுமே பார்க்காம யார் கூடயும் பேசாமல் ஃபுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுலேருந்து ஒரு வாய் எடுத்து அதை ஃபுல்லாக சூ பண்ணி, ஒரு ஃபுட்டை நம்ம வாயில் போட்டால் 32 டைம்ஸ் சூ பண்ணணுமா. ஸோ நல்லா சூ பண்ணி அதுக்கப்புறமா வந்து முழுங்குங்க. அதே மாதிரி இந்த கூட்டையோ ஏதோ ஒரு காயையோ வந்து வாயில் போட்டு ஒரு 32 டைம்ஸ் வந்து சூ பண்ணி அதை வந்து அதே மாதிரி முழுசாக முழுங்கும் போது நீங்கள் வந்து எது ஹெல்த்தியாக இருக்குது, எதில் நியூட்ரியன்ஸ் ஆட் ஆகுது, எது நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குது, எது வந்து ஆக்சுவலாக மெயினாக டோபமைன் வந்து உங்களுக்கு செக்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கிறது இதுதான். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் வந்து மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.